எனக்கு எந்த இடத்திலும் அப்பா பேரே வேண்டாம், இனிமேல் அந்த பேரை நான் பதிவிடவே மாட்டேன்னு சஞ்சய் அவரு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரா? என்ன நடந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சஞ்சய் அவரு அவரோட கடின உழைப்பால இப்ப சிக்மா படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. சொல்ல போனா இந்த படத்துக்கு அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே அவரு பல போராட்டங்கள் சந்திச்சிருக்காராம். அப்பாவோட பேர் புகழ் பயன்படுத்தி நான் எந்த ஒரு இடத்துலயுமே முன்னுக்கு வரக்கூடாதுன்னு பல முயற்சிகளை அவரு பண்ணிருக்காராம். சொல்ல போனா ஆரம்பத்துல விஜய் அவரு சினிமாவுல நடிக்க வந்தப்ப S.A. சந்திரசேகர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு தன்னோட மகனை ஒரு நல்ல நடிகர் ஆக்கணும்னு. அந்த இடத்துல எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்ச விஜய் அவரு கடைசியா ஒரு வழியா எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு அவரோட நடிப்பு திறமை வழியா தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு நம்ம தமிழகத்துல முதலமைச்சரா மாறி இருக்காரு. ஆனா ஜேசன் சஞ்சய் அவருக்கு விஜய் அவர்களோட தரப்புல இருந்து எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல, எந்த ஒரு உதவியுமே பண்ணல, எதுவுமே அவரு கண்டுக்கவே இல்லையாம். ஆரம்பத்துல சங்கீதா அவங்கதான் வாய்ப்பு கேட்டு அவ்வளவு தூரம் சஞ்சய் அவருக்கு உதவி பண்ணாங்கன்னு செய்திகள் எல்லாம் வெளியாச்சு. அப்ப இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சோம். சங்கீதா அவங்க பிரிவிற போறாங்க அப்படிங்கிற ஒரு மனு வெளியாச்சு. அதுக்கப்புறம் தான் இது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு. அந்த வகையில ஜேசன் சஞ்சய் அவரோட படத்தோட போஸ்டர்ல எல்லாம் ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் எல்லா இடத்துலயுமே போஸ்டர்ல எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுல வி ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த ஒரு இடத்துலயுமே பதிவிடவே இல்ல. விஜய் ஜேசன் சஞ்சய்னும் வர கிடையாது. அதே போலதான் இப்ப அவரோட படத்துக்காக கையெழுத்திட்ட எல்லா இடங்கள்லயுமே ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பதிவிட்டு இருக்காராம். அதே போல விளம்பரப்படுத்துற இடங்கள்லயும் ஜேசன் சஞ்சய் அப்படின்னு அவர் பதிவிட்டு இருக்காராம். பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். விஜய் அவர் மேல இருக்கிற கோவம் தான் இதுக்கு காரணமா? அப்பாவோட பேர் எங்கேயுமே வேண்டான்னு சஞ்சய் அவர் நினைக்கிறாரா? இல்ல இதுக்கு மேல அவரோட தயவுல, அதாவது அப்பாவோட ஹெல்ப்ல நம்ம முன்னுக்கு வரக்கூடாது, நமக்குன்னு ஒரு இடத்த நாமளே பிடிச்சுக்கணுங்கிறங்காட்டி இந்த மாதிரி எல்லாம் கூட அவர் பண்றாரா அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. சும்மாவே சமூக வலைதளத்துல ஏதாவது ஒரு செய்திகள் கிடைச்சா பயங்கரமா பதிவிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் வைரல் ஆகிறதுக்கு காரணமே சஞ்சய் அவர் பண்ண இந்த ஒரு காரியம்தான். சஞ்சய் அவர் பதிவிட்ட எந்த போஸ்டர்லயுமே விஜய் அவருடைய பெயரோ முதல் எழுத்தோ இல்லவே இல்ல. அதுதான் எல்லாத்துக்குமே கேள்வி கேட்க வைக்குது. அப்ப அப்பாவோட இவங்க எப்பவுமே பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க வைக்குது. எந்த ஒரு இடத்துலயுமே இவங்களும் கலந்துக்காததுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா விஜய் அவருடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுல சஞ்சய் அவரும் வரல, அவங்களுடைய மகளும் வரல. இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய அளவுல பேசப்படுதுங்க. எது எப்படியோ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சமீபத்துல எல்லா இடங்கள்லயுமே த்ரிஷா அவங்க விஜய் அவர் கூட போறது ரசிகர்களுக்கும் பிடிக்கல. இது வேண்டானும் கூட அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா அரசியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.